இப்போது அந்த பெண் குயின் உயிரோடு இருக்கா இல்லையா, இதுதான் நம்ம மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து யோசிச்சுட்ருப்போம். இதுக்கான ஆன்சரை நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த பெண் குயினோட ஒரு வீடியோவோட கிளிப் வந்து எதுக்கு இவ்வளோ வைரலாக போயிட்டுருக்கு? எங்கே பார்த்தாலும் பெண் குயின் பெண் குயின் பெண் குயின். ஏன் இது இவ்வளோ வைரலாச்சு அப்படின்னு பார்க்கலாமா? ஏன்னா பெண் குயின்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது எந்த ஒரு இடத்துக்கு போனாலுமே அது குரூப்பாக தான் போகுமே தவிர தனியாக போகவே போகாது. ஆனால் இந்த குட்டி பெண் குயின் மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக வந்து போகுது, மவுண்டனை நோக்கி. அதுவும் அதோட குரூப்லாம் பார்த்திங்கன்னா கடலை நோக்கி போகுது. பெண் குயின்ஸோட ஃபுட்டு, அதுக்கான ஸ்பேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கடலில் தான் இருக்குது, மவுண்டனில் அதால் வந்து வாழ முடியாது. அதுதான் வந்து ரீசன். ஏன்னா அங்கே அதுக்கான ஃபுட் வந்து கிடைக்காது. அப்புறம் ஏன் இந்த பெண் குயின் மட்டும் மவுண்டனை நோக்கி போகுதுன்னா அதுக்கு வந்து ஆன்சர் கிடையாது. அதுதான் தெரில. அந்த பெண் குயினை வந்து திருப்பி அது குரூப்போடு சேர்த்துருக்காங்க. அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நான் மவுண்டனை நோக்கி தான் போவேன்னு சொல்லி அது போயிருக்கு. சரி, ஓகே, இதெல்லாம் வந்து இருக்கட்டும். அந்த பெண் குயின் போயிட்டு திருப்பி வந்துடுச்சா, இல்லை அது அங்கேயே பார்த்திங்கன்னா போகும்போதே இறந்துடுச்சா, இல்லை அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து நமக்கு தெரியல. ஆனால் இப்போது அந்த பெண் குயின் வந்து உயிரோடு இருக்குமா இல்லையா அப்படின்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் நோ. ஏன்னா பெண் குயின்லேயே 2 ஸ்பீஷஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து எம்பரர் பெண் குயின் அண்ட் தென் அடிலி பெண் குயின். ஸோ எம்பரர் பெண் குயின் பார்த்திங்கன்னா லார்ஜ் அண்ட் ஹெவியஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுவுமே இல்லாமல் அது கொஞ்சம் தலையில் அந்த எல்லோயிஷ் கொஞ்சம் வருது. அதே மாதிரி அடிலி பெண் குயின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா என்டையர் கோஸ்ட் ஆஃப் அண்டார்டிகாவில் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அந்த எல்லோ வந்து கிடையாது. ஸோ நம்ம பெண் குயின் வீடியோவில் பார்க்குறச்ச பின்னாடி ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்குது, அந்த எல்லோ இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால் நான் வந்து அந்த அடிலி பெண் குயின் அப்படின்னு சொல்கிறேன். இதோட லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பார்க்கும்போது 15 to 20 இயர்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ எடுத்து 20 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது இப்போது வந்து உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுவும் கரெக்டாலாம் என்னால் சொல்ல முடியாது. ஐ திங்க் நோ. சரி, ஓகே, இந்த கிளிப் எப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு, யார் முதல்ல இதை வந்து எடுத்தா அப்படின்னு பார்க்குறச்ச 2007 வந்து அண்டார்டிகாவில் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்கலான்னு ஒரு ஜெர்மன் பீப்புள் வந்து போகிறாங்க. அங்கே ஒரு ஜெர்மன் மேன் தான் வந்து இந்த ஒரு கிளிப்பை, இந்த ஒரு அன்யூஷுவல் திங்கை வந்து பார்க்குறாரு. ஒரு பெண் குயின் வந்து மவுண்டனை நோக்கி போகிறத, அதை வந்து அவர் வீடியோ எடுத்துருக்காரு. அதுதான் வந்து இப்போது நம்ம இன்டர்நெட்டில் வந்து வைரலாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டோரிக்கு வந்து நோ எண்டிங். அதாச்சும் எண்டிங்கை நம்மளே தான் வந்து ஓகே இந்த மாதிரி நடந்திருக்கோம், இந்த மாதிரி தான் நடந்திருக்கோம் அப்படின்னு நம்மளே தான் வந்து யோசித்து அதை எண்ட் பண்ணணுமே தவிர இந்த ஸ்டோரிக்கு வந்து நோ எண்ட். என்ன வேணாலும் ஆயிருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அண்ட் நம்ம வந்து பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுவோமே, அந்த பெண் குயின் வந்து மவுண்டனை நோக்கி போக அது திருப்பி வந்து அதோட குரூப்பே ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புவோம். ஆனால் அது உண்மை கன்ஃபார்ம்லாம் கிடையாது. ஆனால் நம்ம வந்து அந்த பெண் குயின் வந்து திருப்பி அதோட குரூப்லேயே சேர்ந்துட்ருக்கோம் அப்படின்னு நம்புவோம்.